மெம்பர்ஸ் 70 மெம்பர்ஸ் இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம். என்னாச்சுன்னே தெரியல. விஜய் பேசுறதுக்கு முன்னாடி இங்க பஸ் வரும்போதே எல்லாம் நசுக்கிட்டாங்க. அப்ப இவர் இங்க வரும்போதே இங்க எல்லாம் ஃபுல்லா கீழே உழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல நான் வந்துட்டு சென்டர்ல நின்றுட்டு இருந்தேன். மேல இருந்து ஓட்ட உடச்சி இவங்களை தூக்க பார்த்தாங்க, அது முடியல. அதுக்கப்புறம் இதுல இருந்து பாதி பேரை ரெஸ்கியூ பண்ணி போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் வெளியே வந்துட்டு எனக்கு பின்னாடி 4 பேர் விழுந்து கிடந்தாங்க, அவங்களே இறந்துட்டாங்க. நான் அந்த ஓட்டு மேல ஏறிக்கிட்டேன், அதனால நான் தப்பிச்சிட்டேன். இது இங்க ஆனா இந்த இடத்துல போலீஸ்காரங்க ஏன் நிக்கிறீங்கன்னு எல்லாத்தையும் அடிச்சாங்க. அதுல என்னைய அடிச்சிட்டாங்க. ஏன் சார்னு கேட்டேன். இது தெரியாம அடிச்சிட்டா அப்படின்லாம் சொன்னாங்க. இது செட்டு உழுக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிறவங்களா கிளியர் பண்ணணும்னு சொல்லி ரஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல நிறைய பேர் கீழே வந்து டிச்சுக்குள்ள விழுந்துட்டாங்க. ஒருத்தங்க அதுலதான் எல்லாரும் விழுந்ததுக்கு அப்புறம் இறந்துட்டாங்க. ஓகே, எத்தனை மணிக்கு இது நடந்துச்சு? விஜய் வந்து பேசுறப்பயா நான் டைம் சரியா நோட் பண்ணலாம்னா போன் என் கையில தான் இருந்துச்சு. கை முதல்ல தூக்கவே முடியல, ஃபுல்லா இருந்தாங்க. அதான் விஜய் அவர்கள் பேசும்போதா இல்ல பேசுறதுக்கு முன்னாடியே எல்லாம் உழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உளுந்து தூக்குறதுக்குள்ள போலீஸ் வந்து தூக்குறேன்னு சொல்லிட்டு இங்க நின்று எல்லாத்தையும் விரட்டும் போது அவங்க ஓடும் போது அதுலயும் பாதி பேர் கீழே விழுந்தாங்க. இது அப்பதான் நானும் கீழே வந்து என் மேலேயே ஒருத்தங்க ஏறி போனாங்க. ஒரு அங்கிள் என்னை தூக்குனாங்க, நான் தப்பிச்சு போயிட்டேன். சரி, உனக்கு இங்க காலையில இருந்து இருந்தியே, உனக்கு உணவு தண்ணி அது மாதிரி ஏதாவது இருந்துச்சா அங்க இருக்கவங்க? இல்ல, நான் வந்துட்டு ஸ்கூல் 3:30க்கு முடியும். நான் அதுக்கப்புறம் 4 o'clock அங்க ரவுண்டா நடந்தேன். விஜய் பார்த்ததுக்கு அப்புறம் நான் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த செட்டு கடியிலே நடந்து வந்தப்பறம் இந்த இடத்துல லாக் ஆயிட்டேன். சரி, யாராவது ஒருத்தர் வழி விட்டாங்களா? காப்பாத்துற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சா? பக்கத்துல இருந்த தம்பி என்னன்னு சொன்னாங்க கடைசியா? நீங்க எனக்கு பின்னாடி இந்த அண்ணாவும் இறந்துட்டாங்க, இந்த பின்னாடி இந்த அக்காவும் இறந்துட்டாங்க. இங்க ஒரு குழந்தை வந்துட்டு அனாதையா இருந்துச்சு. அந்த குழந்தை வந்துட்டு ஒரு அண்ணா ஹைட்டா இருந்தாங்க, அந்த அண்ணா தூக்கி வச்சிருந்தாங்க. அந்த குழந்தை பிங்க் கலர் ஷர்ட் போட்டு அந்த குழந்தை இறந்துச்சு. அதே மாதிரி அந்த அண்ணா நாங்க பக்கத்துல இருந்தவங்க நானும் தான் தப்பிச்சோம். எப்படின்னே தெரியல, நானே நினைச்சிட்டேன் முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் நினைச்சிட்டோம். எல்லாரும் கத்துறாங்க, இன்னைக்கு செத்துட்டோம் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு எங்க அடிபட்டு இருந்தது? எனக்கு இந்த அப்புறம் இந்த இடத்துல ஒரு அண்ணா எப்படின்னு தெரியல மேல ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல, நான் தப்பிச்சிட்டேன். கூட்டெல்லாம் விளங்குனதுக்கு அப்புறம் பாத்தியா? விளங்குனதுக்கு பார்த்தா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து பாக்குறேன். ஒரு 20 பேருக்கு மேல அனாதை எப்படி ஒரு மாதிரி இறந்து போன நிலையில கிடந்தாங்க. ஒரு அண்ணா மேல தூக்கி விட்டாங்க. அப்புறம் தண்ணி வாங்கி எல்லாம் மயக்க மாட்டேங்களை தீ தெளிச்சு விட்டோம். அதுல ஒரு 10 பேர் எந்திரிச்சிட்டாங்க, மிச்ச பேர்ல எந்திரிக்கல. அப்புறம் போலீஸ் ஆட்ட சொன்னா அவங்க டக்குன்னு ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டாங்க. அதுக்குள்ள யாருனே தெரியல ஒரு 4-5 அங்கிள் வந்து எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சு ஒரு அண்ணா ஆம்புலன்ஸ் காரனா வந்து இந்த இடத்த ஃபுல்லா கிழிஞ்சிருச்சு, அந்த அளவுக்கு சதையை அந்த அளவுக்கு அடிச்சு